அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ராகி மாவு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தான தோசை தாங்க செய்ய போகிறேன். இட்லி மாவு காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் கவலையே பட வேணாம். இது உடனே ஒரு ½ அன் ஹவர்லேயே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கார சட்னியும் சூப்பராக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் முத்தாஜினை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல் 1 கப்பு நான் வந்து ராகி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்பு ராகி மாவுக்கு நான் வந்து 1/4 கப்பு ராகியும் 1/4 கப்பு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவு இடியாப்ப மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கதே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கடையில் வாங்கி கூட சேர்த்துக்கலாங்க. நமக்கு போதுமான அளவு இப்போ வந்து நான் அந்த மாவில் தண்ணி ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி நீங்கள் வந்து நிறையவே ஊற்றிக்கலாம். நம்ம ரவை தோசை எந்த அளவுக்கு ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியாக இருந்தால் தான் இந்த தோசை வந்து உங்களுக்கு நல்லா வருங்க. எந்த ஒரு கட்டிகள் இல்லாத மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இதே கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இது 2 கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். மாவு உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை. பாருங்கள், இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன்னா 1 கப்பு நான் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அதோட மல்லி கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை ஒரு ½ அன் ஹவர் இல்லாட்டி 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம். ஏன்னா உங்களுக்கு வெங்காயம்லாம் அந்த மாவோட நல்லா ஊறி வரும். பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேங்க. நான் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தான் பார்க்க போகிறேன். இதுக்கு ஒரு சூப்பரான நான் வந்து சட்னி ரெடி பண்ண போகிறேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 பூண்டு உரிச்சு போட்டிருக்கேங்க. 1 கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு 4 தக்காளி, பழமான தக்காளியாக எடுத்துருக்கேங்க. தக்காளியை நறுக்கி போட்டுட்டேங்க. கொஞ்சமாக நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். அந்த புளிப்போட சுவை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணியெலாம் எதுவுமே காட்ட தேவையில்லை. இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே நமக்கு வந்து போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் சொல்லவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை தோசை இருந்தாலும் சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக அந்த சட்னிக்கு தாளிப்பு பார்த்துடலாம். குட்டி வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு நான் வந்து தாளித்து ஊற்றிட்டு போகிறேன். இந்த வெங்காயம் தக்காளியோட உங்களுக்கு வந்து இந்த பூண்டோட பச்சை வாசனை உங்களுக்கு போடுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சிடலாம். நம்ம அந்த பச்சை வாசனை போனால் தாங்க உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மூடி வச்சு நான் வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் திக்காகிடாது, மீடியமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே மாவும் ரெடியாக இருக்கும் நமக்கு. நான் கரெக்டாக ஒரு ½ அன் ஹவர் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா நமக்கு அடியில் தங்கி வந்திருக்கும். நல்லா எல்லாத்தோடு சேர்த்து உங்களுக்கு வந்து அந்த வெங்காயத்தோடு அந்த மாவு எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த சமயத்தில் நான் ஒரு இரும்பு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு தோசைக்கல்லை நல்லா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகணுங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து ஊற்றுனா இந்த மாதிரி ஓட்டையாக உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். பாருங்கள், அந்த ஓட்டையெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கூடவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாத நமக்கு வந்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு இந்த தோசை அழகாக வரும். நீங்கள் குழந்தைங்க கூட இந்த ராகி மாவுலாம் கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆனியன்லாம் சேர்த்து அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், அப்படியே ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுடுறேன். எந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி திருப்பி போட்டு அப்படியே கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு போகிறேங்க. இருக்கிற மாவு எல்லாத்தையும் இதேமாரியே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிட்ணும் போல இருக்குது பாருங்கள். செகண்ட் பேட்சும் நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன், 2வது தோசை. நீங்கள் எப்போயுமே இந்த தோசைக்கல்லை நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊற்றும்போது உங்களுக்கு நல்லா வரும். அவ்வளோதாங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கார சட்னியோட கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க. நம்ம நார்மலாக இட்லி மாவு காலி ஆகிடுச்சுன்னா ஒன்றே கவலைப்பட தேவையில்லைங்க. இதே மாதிரி ஒரு ஹெல்த்தான தோசை கூட நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.